நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மட்டும் எங்களோடு கொண்டு இருந்து இரவெல்லாம் பாதுகாத்து பராமரித்து காலமே நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற கால ஜெபத்தில் எங்களை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்திருக்கிற பிள்ளைகளை லைவ் மூலமாய் வருபவர்களையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பீராக. ஆடல் ஆராதனை ஆசீர்வதியும், தூதுகளை ஆசீர்வதியும், ஜெபங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஆடல் ஆராதனை பீலா நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை நாம் ஆராதிக்கும்படி அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அந்த வல்லமையுள்ள ஒரு நாமம், அந்த நாமத்தினாலே கூடாதது ஒன்றும் இல்லை, அந்த நாமத்தினாலே எல்லாம் கூடும் என்று நாம் நம்பி விசுவாசித்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த நாமத்தை நாம் உயர்த்தி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். சொல்லுங்க. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம்
நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. இவ சொல்லுங்க, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 எல்லா நாவுகள் அறிக்கை பண்ணட்டும், இயேசுவே உம்முடைய நாமம் மேலானது. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. சொல்லுங்க, மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும். 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 அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், ஆமென், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மறுபடியும் சொல்லுமா, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமே, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இயேசுவின் நாமம், மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. சொல்லுமா, மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுங்க, இயேசு நாமம் எனக்கு போதும். ஆமே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே பர்வதங்கள் அகலுமே. எல்லாரும் அறிக்கை பண்ணி சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினாலே
அசாத்தியங்கள் சாத்தியமாகுமே. இயேசுவின் நாமத்தினாலே செங்கடல்கள் பிளக்குமே. இயேசுவின் நாமத்தினாலே யோர்தான் வழிவிடுமே. இயேசுவின் நாமத்தினாலே மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாய் மாறுமே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் ஆகுமே. இயேசு நாமம் எனக்கு போதும். 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 அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நத்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவர் நாமம் ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும். 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 ஆமென். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. இயேசு நாமம் எனக்கு போதுமே. இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் ஆகுமே. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. இயேசுவின் நாமத்தில் நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அந்த இயேசு நாமம் எனக்கு போதுமே. அந்த இயேசு நாமம் எங்களுக்கு போதுமே. உம்முடைய நாமத்தினாலே ஆகாதது என்பது எதுவும் இல்லையே. நன்றி நன்றி நன்றி. நல்லவரே வல்லவரே. எல்லாவற்றிலும் மேலான நாமம் உடையவரே. எல்லோரிலும் பெரியவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவர் ஆண்டவரே. அந்த நாமத்தை ஆராதிக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நாமத்தை உயர்த்தும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆண்டவரே இதே போல உடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் கர்த்தர் ஆண்டவரே வரக்கூடிய நாட்களிலே எடுத்து நிறுத்துவீராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும்
வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. காலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். செய்தி கேட்க மாத்திரம் வந்திருக்கிற உங்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இந்த நாளிலே நம்ம மனிதன் இறுதி காலம், அவனுடைய இறுதி காலம் எப்படி முடிவடைகிறது, அதை குறித்து அவனுக்கு ஒரு சிந்தை உண்டா என்று கேட்போமானால், அப்படி ஒரு சிந்தை இருந்தால் அவனை ஒரு ஞானவான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் இவன் இந்த இறுதி காலத்தில் ஒரு மரணத்தை குறித்து அவனுக்கு ஒரு சிந்தை இருக்கிறதா என்று நம்ம பார்க்கணும். அது உண்மையிலேயே இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. ஆனால் அதை குறித்து நமக்கு ஒரு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. சில பேர் அந்த எண்ணமாக இருப்பாங்க. எப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு வேளை மறிச்சிட்டேன்னா நான் எப்படி ஆண்டவர்கிட்ட போவேன், ஆண்டவர்கிட்ட போவேனா, ஆண்டவர் என்னை சேர்த்துக்குவாரா, கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வாரா, அவர் இடத்துல வச்சுக்குவாரா என்று சில பேருக்கு சில எண்ணங்கள்லாம் தோன்றும். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். சில பேருக்கு அந்த எண்ணமே வராது. ஹேடே செத்தா பார்த்துக்கலாம், வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி அந்த சாவை குறித்து அல்லது இறுதி காலத்தை குறித்து எந்த எண்ணமும் இருக்காது. ஆனால் இறுதி காலம் என்று சொல்லுகிறது ஒவ்வொரு மனிதனும் ஸ்தோத்திரம் ரொம்ப பயபக்தியாய் கவனிக்க வேண்டிய ஒரு நேரம். அது அந்த நேரத்தை எல்லாரும் அப்படி கவனமாக பண்ணுறதில்லை. ஆனால் ஒரு சிலர் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் அந்த இறுதி காலத்தை குறித்து ஒரு சிந்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய இறுதி எப்படி முடியும், நம்முடைய நாட்கள் எப்படி முடியும், ஸ்தோத்திரம், ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துவார் என்று சொல்லி அங்கே அந்த இடத்துல நம்ம யோசிக்கிற ஒரு தன்மையோடு சில காரியங்களை அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். இன்னைக்கு ஆண்டவர் வந்தார்னா அவருடைய ராஜ்யத்துக்கு என்னை அழைச்சிட்டு போகணும் என்கிற அந்த எண்ணத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். ஸ்தோத்திரம். துன்மார்க்கம் அப்படி இல்லை. அப்படியே போட என்ன நடந்தால் நமக்கு என்னடான்னு சொல்லி இஷ்டம் போல பாவத்தை செய்வான். பாவத்தை செய்து மரணத்துக்கு வரும்போது ஒரு துடித்து அவன் அந்த மரணத்தை தழுவி கொள்வான். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். இந்த மரணங்களிலே ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய மரணம் இருக்கிறது, சரீர பிரகாரமான மரணம் இருக்கிறது. 2 மரணங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, இருந்தாலும் இந்த கால வேளையிலே இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதர்களும் கடைசி காலத்தை குறித்தும் ஒரு சிந்தை உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ அந்த சிந்தை இருக்கிறவங்க தான் அந்த பூமியில் கொஞ்சம் சுதந்திரமாக வாழ முடியும். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு வசனத்தை படிங்கள். உபாமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். உபாமம் 32:29. படிக்கிறதுக்கு தான் பைபிள் வச்சிருக்கு. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். இங்கே எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அவர்கள் அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, நலமாயிருக்கும். முடிவை சிந்திக்கணுமா? ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு மனுஷனும் முடிவை சிந்திக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஒவ்வொருத்தரும் தங்கள் முடிவை சிந்திக்கணும். ஸ்தோத்திரம். அதுக்கு பேர் தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா, அது எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. ஞானத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஞானம் உள்ளவர்கள் முடிவை சிந்திப்பார்கள், ஞானம் இல்லாதவர்கள் சிந்திக்க மாட்டாங்க. துன்மார்க்கத்துக்கு எதுவாக போயிடும். அவங்களாம் சிந்திக்கிறது இல்லை. எப்போ என்ன நடக்கணும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்றும் அவங்களுக்கு தெரியும், எப்போ என்ன நடக்கும் தெரியாதும்பாங்க. ஸ்தோத்திரம். துன்மார்க்கம். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை கடவுளுக்கு விரோதமானது. எந்த நேரத்துலையும் நமக்கு பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, அதே பரிசுத்தவான்களும் அப்படி தான். எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் கர்த்தருடைய வேலையை செய்வாங்க, ஊழியங்களை பண்ணுவாங்க, மிஷினரியாக போவாங்க, பல காரியங்களை பண்ணுவாங்க. ஆனாலும் மரணத்தை குறித்து ஒரு சிந்தை இருக்கிறது. அந்த சிந்தை தான் எப்படியாவது நான் இறுதி காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு இந்த ஞானவான்களுக்கு ஒரு விசேஷ ஞானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் அந்த சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். இருந்தால் தான் அவன் சரியாக நடந்து போக முடியும். ஸ்தோத்திரம். அளவாக போக முடியும். ஸ்தோத்திரம்.
இப்போ நீங்கள் இன்னொரு வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா படிங்க பார்க்கலாம். இதுலேயே இந்த ஞானம் அடைந்து அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, உணர்வு அடைந்துன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை திரும்ப படிங்களேன். அவர்கள் ஞானம் அடைந்து ஆ, இதை உணர்ந்து பாருங்கள், ஞானம் அடைந்து இதை உணர்ந்து. ஸ்தோத்திரம். இறுதி காலத்தை குறித்து ஞானம் அடைந்து அவர்கள் அதை உணர்ந்து. இப்போ ஞானம் என்று சொல்லுகிறது ஒரு வித்தியாசமான அனுபவம். உணர்வு என்று சொல்லுகிறது அதை விட அது வித்தியாசமான அனுபவம். ஞானம் என்று சொல்லுகிறது கண்டுபிடிக்கிறது, ஆனால் கண்டுபிடிச்சு அதில் போய் செயல்படுத்தப்படுகிறது அந்த உணர்வு. பார்த்தீங்களா? இப்படி ரெண்டையும் ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே வைக்கிறார். அவன் ரெண்டையும் கேட்டு தான் அவன் என்ன பண்ணுறான், சரி நம்ம வந்து இறுதி காலம்னு ஒன்று நமக்கு இருக்குது, அப்போ நம்ம இந்த இறுதி காலத்துக்கு நம்ம ஆயத்தமாகணும் என்று சொல்லி. இப்போ நம்ம கண்ணாமண்ணான்னு போயிட்டுருக்கோன்னு வச்சுங்களேன், ஒரு வரமுறை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோன்னா, இப்போ வந்து நம்ம ரொம்ப சிந்திக்கிறவங்களா இருக்கணும். அதான் ரொம்ப வேதனைப்படணும். ஏன்னா என்ன இப்படிலாம் பண்ணுறோமே, நம்ம ஆண்டவர் வருகை வந்தால் என்ன ஆகுறது, இயேசு வந்தால் என்ன ஆகுறதுன்னு சொல்லி ஆவிக்குரியவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸ்தோத்திரம். உண்மையாகவே ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் சில நேரங்களில் திடீர்னு அந்த எண்ணம் வந்துடும், இயேசு ஒரு வேளை இன்னைக்கு வந்துட்டாருன்னா என்ன செய்வார், நம்ம அழைச்சிட்டு போயிடுவாரா இல்லை விட்டுட்டு போயிடுவாரா அப்படின்னு சொல்லி உடனே கண்ணீரோடு அழுதுகிட்டு நிற்பேன். ஸ்தோத்திரம். இது உண்மையிலே எனக்கு அடிக்கடி வரும். இப்போன்னு இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து வசனத்தை எப்போல்லாம் கேட்டேனோ கடந்த 40 வருஷத்துக்கு மேலாக இந்த வார்த்தைகளை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமாக எனக்குள்ள அது வேலை செய்யும். ஸ்தோத்திரம். நல்லா தான் இருப்பேன், அப்படியே போயிட்டு வந்துட்டு பேசிக்கிட்டுலாம் இருப்பேன். திடீர்னு ஒரு பிரசன்னம் எனக்கு மேலே அமர்ற மாதிரி ஃபீலிங். அப்போ அந்த பிரசன்னம் இறங்கி வந்துருச்சுன்னா, ஆண்டவரே இன்னைக்கு நீ வருவீரானால் என்ன பண்ணுவீங்க, விட்டுருவீங்களா, அழைச்சிட்டு போவீங்களா தெரியல, அதனால் அப்படியே அழுவேன். விட்டுறாதீங்க ஆண்டவரே, நான் அதுக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே கண்ணீரோடு அந்த இடத்துல உணர்வோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். திடீர்னு வரும், அது சொல்லிட்டுலாம் வராது, நம்ம நினைச்சாலாம் வராது. நம்ம நினச்சி அந்த இறுதி காலத்தை குறித்து, இயேசு வருகை குறித்து அப்படி நினச்சி உடனே ஜெபம் பண்ணுறது, அதில் ஒன்றுமே வராது. ஆனால் திடீர்னு ஒரு மகிமை வரும் பாருங்க. அந்த மகிமை வந்துச்சுன்னா உடனே இறுதி காலத்தை குறித்து ஒரு சிந்தை, கர்த்தாவே என்னை விட்டுருவீரா, என்னை அழைச்சிட்டு போவீரா, நான் வந்தால் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உடனே கண்ணீர் வந்துடும். சோத்திரம். அழுவேன் பயங்கரமாக, தேம்பி அழுவேன். என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது குறைய பார்த்துட்டா நான் என்ன பண்ணுவேன், அண்ணு இந்த குறை உன்ட்ட இருக்கனால நான் உன்னை விட்டுறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேம்பி அழுவேன். தேவ சமூகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி நேரத்தில் தான் அப்படி வரும். அதனால் தேவ சமூகத்தில் அப்படி அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவம், அந்த அனுபவம் இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம போய் சேருவோமான்னு தெரியல. ஆமாம், ஸ்தோத்திரம். சிலருக்கு எந்த நினைவும் கிடையாது, வாழணும், திங்கணும், தூங்கணும், உடுத்தணும், அவ்வளோதான், வேற எதுக்கும் ஆயத்தம் இல்லை. ஒரு அலையிலே சொல்லுவோமா, அலேலூயா. சோத்திரன். அந்த மிருக குணம் உள்ள மனிதர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மிருக குணம் உள்ளவங்க அப்படிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எதுவுமே தெரியாது. சோத்திரன். எல்லாம் கேட்டால் ஆவிக்குரியவங்கன்னு சொல்லுவாங்க. எந்த எண்ணமும் இருக்காது, கடவுளை குறித்து ஒரு எண்ணம் இருக்காது, ஐயோ நம்ம இப்படியெல்லாம் பாவம் பண்ணிட்டோமேன்னு ஒரு எண்ணம் இருக்காது, ஒரு குற்ற உணர்வு இருக்காது. அப்படி ஒரு மோசமான தன்மையில் இருப்பாங்க. அலேலூயா, அலேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க தேவ சமூகத்தில். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். இந்த சிந்தை உள்ளவங்களாக இருக்கணும். பார்த்தீங்களா, அது என்ன சொல்கிறாரு, உணர்வு என்ன வருது, ஞானம் அடைந்து உணர்வு உணர்த்தப்படுகிற அந்த அனுபவங்கள். ஞானமும் அடைகிறாங்க, உணர்வும் அடைகிறாங்க. ஸ்தோத்திரம். இது ரெண்டும் இருக்கணும். சொல்லுங்கள், இது ரெண்டும். ஹலோ சொல்லுங்கள், இது ரெண்டும் நமக்கு இருக்கிறவங்க தான் என்ன செய்ய முடியும், இறுதி காலத்தை குறித்து சிந்திக்க முடியும். எப்படியோ ஓடினா போதும் அப்படின்லாம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. சோதரன். வேதத்தில் அதை குறித்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கு, ஆனால் எல்லாத்தையும் நமக்கு இப்போ தியானம் பண்ண முடியாது. சில காரியங்களை வேணால் நம்ம பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆனால் கவனிங்க, இந்த இறுதி காலத்தை குறித்து ஒரு மனுஷன் சிந்திக்கலை அப்படின்னா அவனுக்குள்ள என்ன இல்லை, ஞானம் இல்லைன்னா அர்த்தம். அவ்வளோதான். அவனுக்குள்ள ஒரு ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது, அப்படி ஓடுறான். சரி, இப்போ நீங்கள் பிரசங்கி 7:2 படிங்க பார்க்கலாம். பிரசங்கி 7:2.
சீக்கிரம் படிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். தம்பி பைபிள் இல்லையா? சோத்திரம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும், இதிலே எல்லா மனிதருடைய முடிவும் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். இதுல என்ன இருக்கு? எல்லா மனுஷரும். சொல்லுங்க. துக்க வீட்டுக்கு போவது நலம். இந்த வீட்டை வந்து யாருமே தவிர்க்க முடியாது. சொல்லுங்க, இந்த வீட்டை யாராலும் தவிர்க்க முடியாது. ஏன்னா இந்த வீட்டுக்கு போகாம எந்த விதமான கண்டுபிடிப்பும் இல்லை. சோத்துறேன். இப்போ நோய் நொடியெல்லாம் வருது, அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, நோயெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்தோத்திரம் வேலைக்கும் மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மரணத்துக்கு மாத்திரம் என்ன செய்யலை? ஒன்றையும் இன்னும் கண்டுபிடிக்கலை. மரணம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. எல்லாரும் அதற்கு உடந்தை, எல்லாரும் அதுக்கு அடிமை. மரணம் என்று சொல்லுகிறது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பூர்ணமாக வந்துடும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமாம், நீ வேணும்னு சொன்னாலும் அது உனக்கு வராது, வேண்டான்னு சொன்னாலும் வராது. அது உனக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்டாச்சு. நீ இப்போ வேணும்னு சொன்னால் அது உனக்கு வராது. ஆனால் அவர் கொடுக்குற நேரத்தில் எல்லாம் வந்துடும். ஆகவே மரணம் என்று சொல்லுகிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண அனுபவம் இல்லை. அருமையான தெய்வ பிள்ளையே, நீ சோத்திரம் துக்க வீட்டுக்கு போவது நலம் என்று சோத்திரம் பிரசங்கி சொல்லுகிறார். நீ துக்க வீட்டுக்கு போகணும் சோத்திரம். ஏன்னா அது நல்லதுன்னு சொல்றாரு பாருங்க. அந்த வசனம் நல்லா கூர்ந்து படிச்சு பாருங்க. படிக்க பார்க்கலாம். விருந்து வீட்டுக்கு போவதிலும், விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். துக்க வீட்டுக்கு போவது நலம், நலம் என்று சொல்றார். சோத்திரம். பார்த்தீங்களா? விருந்து வீடு நமக்கு நிறையா இருக்கும். அதில் போனவுடனே விருந்து அது இது, அக்கா தம்பி மச்சான் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரித்து கட்டி பிடிச்சி சிரித்து வரலாம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆனால் ஒரு துக்க வீட்டுக்கு போனால் அப்படி செய்ய முடியாது. நீங்கள் அழுகிறவர்களோட அழுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த அழுகிறவர்களோட நம்ம என்ன செய்ய முடியும்? சேர்ந்து அழதான் முடியும். அல்லேலூயா. ஆமாம், சேர்ந்து அழணும். அப்படி அழுது அவங்க சமூகத்தில் நிற்கணும், அவங்களோடு ஒன்றா. சோத்திரம். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பழக்கத்துக்கு நண்பனாக இருந்தால், நண்பனே பயப்படாத, ஏதோ நடந்து போச்சு, ஆறுதலாயிரு என்று சொல்லி 2 வார்த்தையை சொல்லலாம். சோத்திரம். அந்த மாதிரி பிள்ளைகளாக இருந்தால், சரி கவலைப்படாத, ஆண்டவர் இன்னொரு பிள்ளையை தருவார் அப்படி இப்படின்னு சொல்லி தேட்டலாம். இப்படி பாருங்கள், அந்த துக்க வீட்டுக்கு போவது நலம் என்று சொல்லுகிறார். சோத்திரம். விருந்து வீட்டுக்கு போனால் ஏதோ ஒரு காசை கையில் கொடுத்துட்டு சாப்பிட்டு வரலாம், ஹோட்டல் மாதிரி. அல்லேலூயா. ஆமாம், மனசாட்சி எப்படி ஒரு ஹோட்டலில் போய் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட்டு சும்மா வர முடியாதுல்ல. அது மாதிரி விருந்து வீட்டுக்கு போங்கிறவங்க என்ன செய்யணும்? கண்டிப்பாக மொய் வச்சுட்டு தான் வருவோம். அது மொய் வச்சுட்டு தான் சாப்பிட்டு வரோம். இல்லைன்னா நம்ம மனசாட்சி கேட்காது. சோத்திரம். அது ஒரு விருந்து வீடு. என்ன பண்ணுறது? விருந்து வீடுன்னா அது அப்படி ஒரு இருக்குது. ஆனால் சில விருந்து வீடெல்லாம் இருக்குது. கல்யாண வீட்டில் தான் அப்படிலாம் சில சூழ்நிலை. ஆனால் சில இடங்களில் சோத்திர நிச்சயதார்த்தம்லாம் சொல்லும்போது இங்கெல்லாம் வசூல் பண்ண மாட்டாங்க. சில பேர் வசூல் பண்ணுவாங்க. நிச்சயதார்த்த விழான்னு சொல்லி வைப்பாங்க. திருமண நிச்சயதார்த்த விழான்னு வச்சா அதில் என்ன செய்யணும்? அவ்வளோதான். அவங்க வந்து ரிசப்ஷன் எதுவும் நடத்த மாட்டாங்க. அதனால் அன்றைக்கி எல்லோரும் மொய் வைக்கணும்னு அர்த்தம். அன்றைக்கி ஒரு கன்ஃபியூஸ் வரும். இது நிச்சயதார்த்தம் தானே, நம்ம இன்றைக்கி வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்லாம் சில பேர் நினச்சிட்டு இருப்பான். ஒரு விசேஷம் வந்தால் ஒரு வீட்டில் போய் ஒரு கை நினச்சிட்டோன்னா அந்த வீட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செஞ்சால் நல்லது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? இதுக்கு வந்து மேலே கீழே பார்த்துக்கிட்டு செய்யலாமா செய்யக்கூடாதா, தேவையில்லாத விஷயம். ஸ்தோத்திரம். ஆமாம், எப்பொழுதும் ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திரம், அருமையான ஒரு சூழ்நிலை. உதாரணமாக எனக்கு இன்னும் இந்த மனசில் இருக்குது. நம்ம மாடர்ன் ஸ்கூல் வச்சுருக்கிறாங்க, ஆசிரியர் பழனிசாமி அவங்க வச்சுருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் அவங்க வந்து அந்த இடம் பார்க்குறதுக்கு வந்தாங்க, மாடர்ன் காலேஜுக்கு இடம் பார்க்குறதுக்காக வந்தாங்க. அப்போ நான் வந்து சர்ச்சில் இருந்தேன். அப்போ எனக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு, தெரிஞ்ச என்கிட்ட வந்தாங்க. அப்போ நான் உடனே அவங்கள வச்சு பேசினேன். நிறையா விஷயம் பேசணும், ஒரு மணி நேரத்திட்ட பேசணும். ஸ்கூல் விஷயமாக பல விஷயங்கள்லாம் பேசணும். நானும் இந்த ஸ்கூலில் வளர்ந்ததுனால அதை பற்றிலாம் அப்படியே பேசணும். பேசிட்டு அதுக்குள்ளே அவங்க பேசிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நாங்கள் அப்புறம் காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே வரிசையாக வச்சோம். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு. எல்லாம் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு உடனே சொல்கிறாரு, என்னைக்கு இருந்தாலும் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நானும் உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டு போனார். பார்த்தீங்களா? அது என்ன எண்ணம்? நம்ம இன்றைக்கி வந்து இந்த இடத்துல தேவையில்லாமல் வந்து டீ சாப்பிட்றோம், ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறோம். ஆனால் அதே மாதிரி இவருக்கு அந்த வெகுமதியை நம்ம கூப்பிட்டு கொடுத்துடணும். ஒரு நோக்கம், அந்த எண்ணம்
பாருங்கள் அவருக்குள்ள. அது ஸ்தோத்திரம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படியெல்லாம் அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு இடத்துலேருந்து வருதுங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம திரும்ப அவங்களுக்கு அதை என்ன செய்யணும், அடைக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். ஆமாம், அதோட நம்ம போயிடக்கூடாது. ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் என்ன செய்யக்கூடாது, அப்படியே நின்றக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், கை தூக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் நிமிந்து, இந்த முழங்கால் போடுறவங்களாம் நிமிந்து இல்லைங்க. ஸ்தோத்திரம், நிமிந்து இல்லைங்க. ஸ்தோத்திரம், சாஞ்சிக்கிட்டுலாம் வேண்டாம். இப்போல்லாம் என்ன முழங்கால் போட்டால் நேராக போட்டு, இல்லைன்னா உட்காரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், சும்மாலாம் நம்ம பண்ணக்கூடாது. முழங்கால் போடுறவங்க சாஞ்சிக்கிட்டு அப்போ எடுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் போடுறீங்க, பார்த்து போடுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோன்னா அதை வந்து உடனே அடைத்து விட வேண்டும் என்பதை மறந்துவிடாது. அல்லேலூயா. சரி, நீங்கள் இன்னொரு வசனம் படிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16 20 வசனம். டக்குன்னு படிங்க பார்க்கலாம். படிங்க, உடனே படிங்க. அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். என்னமா எத்தனை அதிகாரம்? லூக்கா 12:16. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனும் ஒருவனுடைய நிலமும் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டிருந்தான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள், சேர்த்து வைத்த இவைகளெல்லாம் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களை இப்படியே இருக்கிறான் என்றார். மலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப தேவன் வந்து என்ன சொல்றாருன்னா, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறார். அப்போ அவர் அதை விட்டுட்டு நம்ம உலகத்துல வந்து என்ன செய்யறோம், ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம், ஐஸ்வர்யவான்களா இடங்களை சேர்க்கிறோம், நகையில வாங்குறோம், அதை பண்றோம் இதை பண்றோம், எல்லாம் ஓகே தான். ஆனா திடீர்னு நம்முடைய ஜீவன் போனா நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும்? நம்ம அனுபவிக்க முடியுமா? பண்ண போறதில்லை, நம்ம அனுபவிக்க போறதில்லை. ஆனால் நம்ம பிள்ளைகளை அனுபவிக்கட்டுமே அப்படி கூட சொல்லுவாங்க. எல்லாரும் பிள்ளைகள் கூட அனுபவிக்கலாம்ல என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில இடங்கள்ல இவ்வளோ சொத்துக்கள்லாம் இருக்கிறது, ஆனாலும் அதை கவர்மெண்ட்டுக்கோ அல்ல அனாதை ஆசிரமத்துக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பயங்கரமாக அந்த மாதிரி சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு காலத்தில் சில நேரங்களில் நடக்கிறது. அது சில மனிதர்கள் தலையிட்டு அந்த சொத்துக்களை எல்லாம் சேகரித்து கொண்டு போய் ஆசிரமத்திலேயோ அல்லது கவர்மெண்ட்லேயோ கொண்டு போய் அதை ஒப்படைச்சிடுறாங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு காரியம்லாம் வச்சிருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு உன் ஜீவன் போனால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? என்னமோ நீண்ட காலம் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறது போல உயிரோடு இருக்கிற நாட்களில் நம்ம பெற்ற தாய் தாப்பனு கூட ஒன்றும் செய்ய மாட்டோம். பார்த்தீங்களா? ஒன்றும் பண்ணுறதில்ல. சோத்திரன் செத்த ஒன்றை பாருங்கள், அவ்வளோ ரூபா போட்டு செலவு பண்ணி அந்த பிரயத்தை எடுப்பானுவோம். ஆனால் உயிரோடு இருக்கும்போது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இருக்காது. இந்த கிளக்கட்டை செத்து தொலைட்டுன்னு சொல்லிலாம் பார்ப்பாங்க. ஆனால் செத்து தொலைஞ்ச அன்னைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். சோத்திரன் தண்ணி போடுறவன் தண்ணி போடுவான், ஆடுறவன் ஆடுவான், பாடுறவன் பாடுவான், சம்பாதிக்கிறவன் சம்பாதிப்பான். பார்த்தீங்களா? எல்லாம் செய்வான். ஆனால் உயிரோடு இருக்கிற நாட்களில் யாருக்குமே எந்த நன்மையும் கிட்டுறதில்லை, செய்கிறதும் இல்லை. அவங்கள நம்ம ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்க்குறோம். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இங்கே இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு போகுமானால் நீ சேர்த்து வைத்த எல்லா காரியங்களும் யாரோ கையில் போகும். யோசிச்சு பாருங்க, உனக்கு ஏதாவது பலன் உண்டா? ஸ்தோத்திரம். ஆனாலும் தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதாக செய்ய மாட்டான்.
தெய்வ காரியங்களை தலையிட மாட்டாங்க. சோத்திரம். இப்படி ஒரு குரூப் இருக்கு. சோத்திரம். இறுதி காலத்தை குறித்து சிந்திக்காமலே, இறுதி காலத்தை குறித்து எந்த ஒரு திட்டமிடாமலே ஸ்தோத்திரம் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன இப்போ நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்க, சொத்துக்களை சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள்லாம் நல்லா விசுவாசமாக இருக்குதான்னு பார்த்தா அதான் இல்லை. எந்த பிள்ளைகளும் வந்து பெற்றோருக்கு அந்த அளவுக்கு விசுவாசமாக இல்லை. பிள்ளைகள் பெற்றோர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு விசுவாசமாக இல்லை. எல்லாம் கிளம்பிடுறாங்க. பெண் பிள்ளையாக இருந்தால் ஏதோ ஒரு கல்யாணத்தோட அது போயிடுது. ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அவனும் கல்யாணத்தோட போயிடுறான். கொண்டாட்டி வந்த பிறகு அவன் சொல்ல கேட்டுட்டு ஆடுறான். பெற்றோரை கவனிக்கிறது இல்லை. சோத்திரன். பெற்றோர் அனாதையாக்கப்படுறாங்க. சோத்திரன். ஒரு அம்மா பிச்சை எடுக்குது. அந்த அம்மாட்ட கேட்டால், உனக்கு என்ன பிள்ளைகளே இல்லையா, இப்படி வந்து பிச்சை எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டால், 3 பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாம் என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க, துரத்தி விட்டுட்டாங்க, நான் இப்போ பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேன்றான். யோசிச்சு பாருங்க, 3 பிள்ளைகள் இருக்காங்க. 3 ஆம்பளை பிள்ளைகளை பெத்த அம்மா பிச்சை எடுக்குது ரோட்டில். ஸ்தோத்திரம். அதனுடைய இறுதி காலம் இப்படி முடிஞ்சிருச்சு. என்ன செய்யறது? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம், நம்ம சேர்த்து வைக்கிற ஒவ்வொன்றும் யாருடையது என்று நல்லா யோசித்து செய்யுங்க. இறுதி காலத்தை குறித்து ஒரு நல்ல சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். நீங்கள் 100 வருஷம் படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 90:12 மோசே என்ன சொல்றாரு பாருங்க, படிக்க பார்க்கலாம். 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எல்லாரும் வசனம் எடுங்க. அதான் பாப்பா வசனம் எடுக்க சொல்லி தூக்குறாங்க பாருங்க. அவங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க, அவங்கள கவனிக்கிறது இல்லையா, பக்கத்தில் யார் என்ன செய்கிறாங்கன்னு. எடுங்க வசனம் எடுங்க. 92:12 எல்லாரும் எடுங்க. 90:12 படிங்க. எல்லாம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? சேர்ந்து படிங்க. 90:12 சீக்கிரமா எடுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இது யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு மாத்திரம் பண்ணுறது இல்லை, கீழே இருக்கிறவங்களையும் கவனிக்கணும். சில பேர் யூடியூப்லேயே பேசிகிட்டு இருப்பாங்களா, கீழே உள்ளவங்கள கோட்டை விட்டுருவாங்க. எல்லாம் தூங்கிட்டு உட்காந்துருக்கோம். இங்கே யாரும் தூங்க முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி. ஹலோ, சேர்ந்து படிக்க சொன்னேன். சேர்ந்து படிக்க பார்க்கலாம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாருன்னு சொல்லிட்டு மேலே சொல்கிறாரு, ஞான இருதயம் உள்ளவர்கள் நாட்களை என்னும் அறிவு அவங்களுக்குள்ளே இருக்கும். நான் எவ்வளோ காலம் இருக்க போகிறேன். எனக்கு ஒரு சிந்தை இருக்குது. என்ன தெரியுமா, எப்படியாவது நம்ம இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்காக எதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு துடிப்பு எனக்குள்ளே இருக்குது. அந்த துடிப்புக்காக நான் ரொம்ப பாரப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரே எப்படியாவது கிரியை செய்யணும்னு சொல்லி ரொம்ப என்ன பண்ணுறேன், துடிக்கிறேன். ஏதாவது பண்ணணும் ஆண்டவருக்காக. அப்படி ஒரு துடிப்பு எனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளும் அந்த எண்ணங்கள் இருக்கணும். ஏதாவது ஆண்டவருக்காக பண்ணணும்னு சொல்லி. நல்லா கவனிங்க. நீ எனக்கு சாதாரண கொஞ்ச நேரத்தை கூட வேஸ்ட்டாக கழிக்கிறதுக்கு எனக்கு அப்படியே துக்கப்படுவேன். சோத்திரம். கொஞ்ச நேரம் செல்லு அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன்னா அன்றைக்கி எனக்கு பயங்கர துக்கம் வந்துடும். அந்த என்னடா இவ்வளோ நேரம் நீ செல்லில் நேரத்தை செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை யாரும் திட்டுற மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். தூக்கி போட்டுருவேன் செல்லை. உண்மையாக சொல்கிறேன், எத்தனையோ நாள் இப்போ அப்படி பண்ணியிருக்கேன். என் மனசே என்னை வந்து குத்தும், இவ்வளோ நேரம் நீ செல்லு பார்க்கக்கூடாது அப்படின்னு. உடனே தூக்கி எறிஞ்சிருவேன், செல்லை தூக்கி போட்டுருவேன். அப்படியே போட்டுட்டு அப்படியே ஜெபம் பண்ணால் பண்ணுவேன். இல்லைனா சரி இந்த நேரம் கொஞ்சமாவது நம்ம தூங்கி பார்ப்போன்னு சொன்னேன். பகலில் தூக்கம் வராது, பகலில் சுத்தமாக தூக்கம் வராது. ஸ்தோத்திரம். என்ன தான் பண்ணாலும் தூக்கம் வராது. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் நைட்டில் மாத்திரம் கொஞ்சம் தூக்கம் வரும். ஆனால் என்ன செய்யறது இல்லை, அதை தூங்காமல் சில நேரங்களில் நல்லா ஜெபம் பண்ணிட்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். ஸ்தோத்திரம். எப்படி ஒரு 12-1 மணி ஆகும். அப்படியே படுத்துட்டு ஒரு கோழி தூங்கிட்டு திரும்ப எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு அப்புறம் திரும்ப வந்து ஜெபம் பண்ணுவேன். திரும்ப வெளியில் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு திரும்ப போய் என்ன செய்வேன், அப்படி படுப்பேன். ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வாட்ச் பண்ணும்ல, யார் யார். ஸ்தோத்திரம். இங்கே நம்ம ஸ்பெஷல் ஊழியக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து நைட்டு ஒரு 12-12:30 தான் வருவாங்க. ஏன்னா அவங்க நைட் டியூட்டி பார்க்க போகிறாங்க. எங்கேயோ என்ன டியூட்டின்னு தெரில. ஆனால் சாப்பிட போகிறேன்னு போவாங்க 9 மணிக்கு. ஆனால் திரும்ப வரும்போது 12 மணிக்கு தான் வருவாங்க, இல்லைன்னா 1 மணிக்கும் வருவாங்க. ஸ்தோத்திரம். அவங்கெல்லாம் வந்தோடனே வாட்ச் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் உள்ளே விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம போய் படுக்கிறது. ஒவ்வொரு நாளும் இப்போ அப்படி தான் நடந்துகிட்ருக்கு.
வாட்ச்மேனாக வெளில நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறது, யாரெல்லாம் வரா யாரெல்லாம் போகிறா. அல்லேலூயா. சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. சீக்கிரமாக யாரும் வந்து சேர்றதில்ல. உதவி ஊழியம் பண்ணுகிறவர்கள் ஸ்தோத்திரம் அந்த மாதிரி தம்பிமார்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. சார் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சால் கூட ஆமாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே டைம் தான் என்ன செய்கிறாங்க, கையாளுறாங்க. ஒருவேளை மனைவி வந்த பிறகு மாறுறாங்களே என்னமோ தெரில, ஆண்டவர் தான் பார்க்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 12 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஸ்தோத்திரம். நானும் கேட்டு பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், இன்னும் அடிக்கலை, அவ்வளோதான். வேணா ஒரு கல்லாம் அடித்து பார்க்கலாமான்னு பார்க்குறேன். ஒரு நிலையிலே சொல்லுவோம்மா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு நாள் 2 கம்பு எடுத்து 2 கொடுக்கலாமான்னு பார்க்குறேன். அல்லேலூயா. ஒருவேளை கொடுத்த பிறகு இவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு தெரியல. ஸ்தோத்திரம். அதனால் தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஸ்தோத்திரம், இறுதி காலத்தை குறித்து ஒரு சிந்தை நமக்கு இருக்குமானால், நம்ம ஞானம் உள்ளவர்களாக நம்ம எல்லாம் அதை நீங்கள் மனசில் வச்சு தேவனை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். அவர் பாருங்கள், ஸ்தோத்திரம், அந்த நாட்களை இன்னும் அறிவு ஒவ்வொரு நாளும் நம்ம போயிட்டே இருக்கும்போது ஸ்தோத்திரம், நான் இன்னும் ஆண்டவருக்காக எதுவும் பண்ணலையே, ஆண்டவருக்காக எதுவும் பண்ணலையே, இன்னும் என் பிள்ளைகளுக்காக ஒரு காரியம் கூட சேர்க்கலையே, இன்னும் ஒரு வீடை கூட கட்ட முடியலையே, இன்னும் எனக்கு எந்த விஷயமும் நடக்கலையே என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை அது என்ன செய்யணும், வேதனைப்படுத்தணும். அதான் அந்த நாட்களை எண்ணும் அறிவு. அந்த எண்ணுகிற அறிவு நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, அந்த எண்ணுகிற அறிவு நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், தேவ பிள்ளைகள் அதை குறித்து நல்ல சிந்தை உள்ளவங்களாக இருக்கணும். அந்த என்ற அறிவு நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். இவ்வளோ நாளாச்சே பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படியே போயிட்டுருக்கு, இன்னும் சரியாகலையே, இன்னும் ஒரு பிள்ளைக்கு திருமணம் வரலையே, இன்னும் ஒரு வேலை கிடைக்கலையே, இன்னும் ஒரு நல்ல படிப்பு உண்டாகலையே, இன்னும் நமக்கு ஒரு பொறுப்பு வரலையே, இன்றைக்கும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரலையே, இன்னும் குடும்பத்தில் ஒரு உயர்வு வரலையே, இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒன்றும் வளரலையே, எல்லாரும் இன்றைக்கி நம்ம குறை சொல்கிற மாதிரி தானே இருக்கிறோம், இன்னும் நம்ம ஆண்டவரால் பயன்படுத்தப்பட முடியலையே என்று சொல்லி சோத்துறேன் சோத்துறேன் சோத்துறேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு எனக்கும் தெரியும் நாங்கள் எப்படி வாழ்கிறேன்னு. இது ஒரு லைஃபே கிடையாது. சோத்திரம். பார்த்தீங்களா, இது ஒரு லைஃபே கிடையாது. ஆண்டவர் எங்கள் ஜீவியத்தை பார்க்குறாரு அப்படி சொல்லுவாங்க. சோத்திரம். மற்றவர்களுக்கு முன்னது யோக்கியமானகளை செய்ய நாடுங்கள்னு பைபிள் இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகள் சோத்திரம், நாட்களை என்ன அறிவு எவங்கிட்டலாம் இருக்கோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும், மற்றவங்க நம்ம பார்க்கும்போது நம்ம சோத்திரம் என்ன சொல்லுவாங்க, எப்படி பேசுவாங்க என்று கொஞ்சம் சிந்திக்கணும். அதான் ஆண்டவர் 6வது அறிவாக நமக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்குறார். அதனால் மற்றவர்கள் நம்ம பார்க்கும்போது எந்த குறையும் சொல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் அடங்கி இருக்கணும். சோத்திரம். அடங்கி இல்லைன்னா அப்புறம் நம்ம சில சத்துருடைய கண்ணிக்குள்ளே சிக்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கர்த்தர் எட்டி கூட பார்க்க மாட்டார். சோத்திரம். அந்த நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, சோத்திரம், நீ என்னை கூப்பிடுவேன், நான் ஒன்றும் என்னன்னு கேட்க மாட்டேன், நான் உன்னை கண்டு ஒன்று ஆகடியம் பண்ணுவேன் என்னன்னு சொல்கிறேன். யாருக்குன்றீங்க, அவனுக்கு தான். சோத்திரம். ஆண்டவர் கூப்பிடும்போது என்னன்னு கேட்கணும், அவருக்கு அணிந்து கொள்ளும் போது என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். சோத்திரம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டு போனால் நாளைக்கு நம்ம ஜெபமும் கேட்கப்படாது, நாளைக்கு நம்முடைய எந்த விதமான காரியமும் அங்கீகரிக்கப்படாது. ஆகவே தொடர்ந்து தேவசத் ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 4 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 12ஆம் வசனம் படிங்க. அதில் என்ன சொல்கிறாரு பாருங்க. சோத்திர வசனங்களை சொல்லி ஒவ்வொருவரையும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, தேற்ற வேண்டிய, ஆண்டுடைய மரணத்தை சொல்லி ஒவ்வொருவரையும் நம்ம தேற்றுகிற ஒரு அனுபவத்தை பவுல் தெசலோனிக்க பட்டணத்துக்கு கொடுக்குறார், சபைக்கு கொடுக்குறார். படிக்க பார்க்கலாம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை இருக்கும் வயசாயிடுச்சு போல் இருக்கு. சொல்லுங்க. ஆகையால் சொல்லுங்க. ஆகையால் நீங்கள் ஒருவரை ஒருவர் இந்த வார்த்தையினாலே தேற்றி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியே நீங்க 17ஆம் வசனம் 16 17 படிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பார்த்தீங்களா, எப்போதும் கர்த்தருடைய இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி. அல்லேலூயா.
அப்போ மரணத்தின் வார்த்தைகளை சொல்லி இப்போ பவுல் தெசலோனிக்க பட்டணத்தை அந்த சபையாரை தேற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு நம்மையும் அவ்விதமாக தேற்றுகிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் ஸ்தோத்திரம் ஒருவரை தேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை அல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய அந்த மரணத்திற்கு அல்லது ஆயத்தமாவது அல்லது ஆண்டுடைய ராஜ்யத்தை போய் சென்றடைவது என்கிற அந்த காரியத்தினுடைய ஒரு ஏக்கம் நமக்குள்ளே எப்போதும் இருக்கணும். எப்போதும் அது இருக்கணும், மறந்துடக்கூடாது. அதெல்லாம் ஏன் இப்போ நினச்சிட்டு அப்படிலாம் நம்ம செய்ய முடியாது. அப்போ நீங்கள் மார்க் 9:24 படிங்களேன். மார்க் 9:24 படிங்க. சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். மார்க் 9:24. சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். மார்க் 9:24. ஸ்தோத்திரம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்ப அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட பிறகு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்துல தனது அறிக்கையை அவன் வெளிப்படுத்துகிறான். பார்த்தீங்களா? பிள்ளைகளுடைய அந்த மரணத்தை குறித்து அவனுக்கு ஒரு காரியம் வருது. ஆண்டவர் பேசும்போது நான் அதை நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறேன். இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு முன்பாக வரும்போது அதை விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்கள் அப்படியே 1 யோவான் ஸ்தோத்திரம் 1 யோவான் படி பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம் படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிங்க. சீக்கிரம் படிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. பார்த்தீங்களா? அவனுக்குள்ள என்ன? சத்தியம் கிடையாது. அல்லேலூயா. சரி, அதனால தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை கைக்கொள்வோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வோம். ஊழியக்காரருடைய காரியங்கள் நமக்கு நேராய் வரும்போது, வசனங்கள் வரும்போது நன்றாக கேட்டு பயனடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு மரணத்தை குறித்து ஒரு எச்சரிப்பு, அவ்வளவுதான். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடைய இறுதி காலத்தை குறித்து ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, இன்னும் ஆண்டவருக்கு எதையும் நம்ம செய்யலை, இயேசு சீக்கிரம் வந்துடுவார், வந்த பிறகு நம்ம கணக்கேட்டால் என்ன பண்ணுவோம் என்கிற அந்த எண்ணம், அந்த ஏக்கம், கண்ணீர், கவலை எல்லாம் நமக்குள்ளே இருக்கணும். எல்லாம் நம்ம காரியம் ஜிந்தாபாத்துன்னு போயிட்டே இருக்கக்கூடாது. எப்படி நம்ம காரியம் ஜிந்தாபாத்துன்னு போயிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக எதா பண்ணணும். வயசு ஆகிட்டே இருக்க, நேரம் போயிட்டே இருக்க. ஸ்தோத்திரம். பகல் போச்சு இரவு வந்துச்சு, பகல் போச்சு இரவு வந்துச்சு, வருஷம் முடியுது, ஒன்றும் பண்ண முடியல, ஒரு வருஷம் ஆச்சு, எதுவுமே கர்த்தருக்காக பண்ண முடியல என்கிற அந்த எண்ணம் உங்கள் ஒவ்வொருக்குள்ளும் உருக்கி கொண்டிருக்கணும். அதுதான் உண்மையான தேவனுடைய நடத்துதல். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த கால வேலைக்காக உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இவ்விதமாய் தேவனுடைய சமூகத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி ஆண்டவரே வந்த இந்த நேரத்தில் எங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதி கனப்படுத்தும் அதிசயங்களே காணப்படணும். தேவக்கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கப்படும் அதிசயங்களை காணப்படணும். உங்கள் அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காணப்படணும். இந்த பகல் முழுவதும் உடைய சித்தம் எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் காட்.